ஓம் முருகா போற்றி! ஆறுபடை வீடு கொண்ட முருகப் பெருமானே போற்றி போற்றி! உன்னை பார்க்க இந்த முருகப்பெருமான் வந்துள்ளேன். என்னை நிராகரித்து விடாதே என் பிள்ளையே! அவசர செய்தி இந்த நல்லதொரு காலை பொழுதில் உனக்காக சொல்ல வந்திருக்கிறேன். ஒவ்வொரு பிரார்த்தனையும் பதில் சொல்ல வந்திருக்கிறேன். என்னை பற்றி நன்றாக புரிந்திருந்தும் புரியவில்லை என்று கவலை கொள்ளலாமா? இதோ இப்போது இந்த முருகன் உன் முன்னால் வந்திருக்கிறேன். நான் சொல்லும் பதிலை மனதில் நன்றாக நினைவில் வைத்துக்கொள். நீ தாழ்ந்து போகும் பொழுதும் நீ அழுத பொழுதும் இது முன் வினையால் வந்தது என்று நினைவில் கொள். அதை உணர்ந்து அந்த நேரத்தில் அந்த இடத்தில் அமைதியாக இருந்துவிடு. ஏனென்றால் உன் வாழ்க்கையை என்னிடம் கொடுத்து விட்டாய். இன்னும் எதையெதையோ எண்ணி கஷ்டப்பட்டு கொண்டிருக்காதே என் பிள்ளையே! என் பிள்ளையே, இனி உன் வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்கள் நடந்தே தீரும். ஒவ்வொரு நாளும் இனி உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கப் போகிறது என் தங்கமே! வரவேற்க நீ தயாராக இரு. என் பிள்ளையே, நீ முன்பை விட நிறைய நல்லது செய்ய ஆரம்பித்து விட்டாய். அதற்கான பலன்களை உனக்கு நான் இப்போதே கொடுக்க நானும் தயாராகிவிட்டேன். உன் வாழ்க்கையில் இதுவரை கடந்து வந்த கஷ்டங்களை நீ நிறையவே மறந்து வர ஆரம்பித்து விட்டாய். நீ இப்படி இருப்பது எனக்கு மிகவும் மன மகிழ்ச்சியை தருகிறது. உன் மனதில் உள்ள ஏக்கங்களை நான் கட்டாயம் நிறைவேற்றியே தீருவேன். நீ என்றும் கலங்காமல் இரு. நான் பார்த்து கொள்கிறேன். உன் வாழ்வில் இதுவரை என்ன நடந்தது என்பதை விட அதை நீ எப்படி எடுத்துக்கொண்டு கடந்து வந்தாய் என்பதே மிக முக்கியம் என் பிள்ளையே. உண்மை நல்லவர்களை அடையாளம் காட்டும். பொய் நல்லவர்களைப் போல் இருப்பவர்களை அடையாளம் காட்டிக் கொடுக்கும் என்பதை தெரிந்து கொள் என் தங்கமே. பக்தியினை நீ கவனிக்கத் தொடங்கினால் அனைத்து தெய்வ சக்தியும் உன்னை கவனிக்கத் தொடங்கிவிடும் என்று நான் இப்போது உனக்கு சொல்கிறேன். அதனை அழகாய் பின்பற்றி வாழ்வில் முன்னேறிக்கொண்டே இரு. உனக்கான ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு எப்போதும் உனக்கு உண்டு என் பிள்ளையே. தன்னம்பிக்கை என்னும் ஆயுதம் உன்னிடம் இருக்கும் வரை தோல்வி எனும் தடைகள் உன்னை நெருங்கவே நெருங்காது. உன்னை சுற்றி உள்ளவர்கள் யார் உன்னை குறை பேசினாலும் அவர்களுக்காக உன் நேரத்தை வீணாக்காமல் உன் பக்தியினை என் மீது செலுத்தி உன் வாழ்வினை செம்மையாக மாற்றிக்கொள். அதுபோதும். நீ மேலும் மேலும் முன்னேறி கொண்டே இருப்பது உறுதி என் பிள்ளையே. வாழ்க்கையில் இழந்ததை நினைத்தால் மனசோகம்தான் வரும். அதை கடந்து இப்போது உனக்கு கிடைத்த நல்ல விஷயங்களை பற்றி மகிழ்ச்சி கொள். உன் வாழ்க்கை சிறப்பானதாக மாறும். உன் நல்ல மனம் போல் உனக்கு ஒவ்வொரு நாளையும் நல்லதாகவே அமைத்து தருவேன் என் தங்கமே. என் பிள்ளையே, விழிகளை திறந்து பார். அழகான ஒளி கிடைக்கும். அதுபோல பக்தியின் மூலம் உனக்கு தேவையானதை தேடிப்பார். உனக்கு தேவையான அனைத்தும் கட்டாயம் உனக்கு கிடைத்தே தீரும். பக்தி என்பது ஒரு அழகான பொக்கிஷம். அது பலரிடம் கிடைத்தாலும் ஒரு சிலர் மட்டுமே அதனை அவர்களிடம் தக்க வைத்துக் கொள்கிறார்கள். உன் வாழ்க்கையில் மற்றவர்கள் கூறும் வார்த்தைகளை விட உன் அனுபவமே உண்மையான வழிகாட்டியாகும் என் பிள்ளையே. உன் வாழ்வில் உன்னுடைய அனுபவமே உனக்கான சிறந்த வாழ்க்கை பாடம். அதை கவனித்து நல்லவைகளை உன் வாழ்வில் கடைபிடித்து வாழ பழகு. உன் வாழ்வில் எதுவும் சுலபமில்லை. ஆனால் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உனக்குள் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே. உன் வாழ்வில் நல்ல ஆரோக்கியமும் நல்ல உணர்வும் நான் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் என் செல்லமே. வழி கொடுக்கும் உறவை விட வலிமை மற்றும் சுய சிந்தனையை தரும் பக்தியினை அதிகமாக நேசிக்க பழகு. வாழ்க்கையில் வெற்றி பெற எத்தனை படிகள் என எண்ணாதே. எல்லா படிகளும் கடக்கக்கூடியவை. உள்ளத்தில் உள்ள பக்தியின் நம்பிக்கையும் செயலில் உறுதியும் செலுத்தினால் வெற்றி நிச்சயம் என் பிள்ளையே. முற்களும் கற்களும் நெருடிக்கொண்டேதான் இருக்கும். ஆனாலும் வாழ்க்கை அதன் பாதையில் சென்று கொண்டேதான் இருக்கும். நீ அதற்கெல்லாம் கவலைப்படாமல் இரு. மகிழ்ச்சியான வாழ்வை உன் கையில் நான் கொடுத்தே தீருவேன். உன்னிடம் உண்மையும் அன்பும் நிறைந்திருந்தால் உன் வாழ்வு எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருக்கும். ஒருவரின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த அறிவோ அழகோ பணமோ தேவையில்லை. உண்மையான அன்பும் அக்கறையும் இருந்தாலே போதும். வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை. ஆனால் வந்த எதுவும் ஏதோ ஒரு வாழ்க்கை பாடத்தை சொல்லிவிட்டு செல்லாமல் விடுவதில்லை. உன் கவலைகளை என் காலடியில் வைக்க மறக்காதே. அப்போதுதான் உன் மனபாரம் குறையத் தொடங்கும் என் பிள்ளையே. எங்கு எளிமை, நேர்மை மற்றும் உண்மை இல்லையோ அங்கு உயர்வும் மேன்மையும் இல்லை என்று தெரிந்து கொள் என் பிள்ளையே.
எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களை சந்திக்கும் போதெல்லாம் உன் மனம் குழப்பம் அடைவதைக் கண்டு கலங்காதே. உடனே நீ நேர்மறை எண்ணம் கொண்ட நபரிடம் பேச முயற்சி செய்தாலே போதும். உன் மனம் தெளிவு பெறுவதை நீ கட்டாயம் காணலாம். உன் மகிழ்ச்சிக்கு ஒரே வழிதான் உள்ளது. அது உனக்கு தேவையில்லாததை பற்றி கவலைப்படுவதை நிறுத்துவதுதான் என் பிள்ளையே. உன்னை வலுப்படுத்த தெரிந்தவர்களிடம் மட்டும் உன் குறைகளை சொல். உன்னை பின்பற்றி வருபவர்களிடம் மட்டும் வழியை சொல். உன்னை நேசிக்க தெரிந்தவர்களிடம் மட்டும் அன்பை காட்டு. அப்போதுதான் அதற்கான மதிப்பை நீ உணர்வாய். என் செல்லமே, தெய்வத்தை முழுமையாக நம்பினால் பல சந்தோஷங்கள் உன்னை தேடி நாடி வந்து கொண்டே இருக்கும். கருணையின் வடிவமே தெய்வம் என்பதை உணர்ந்து கொள் என் பிள்ளையே. நீ முருகப்பெருமானை அதிகமாக நம்பினால் எல்லாம் நன்மையாகவே மாறும். உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்ததல்ல, நீ சேர்ந்த இடத்தையும் சார்ந்ததாகவே இருக்கும். அதனால் நீ எப்போதும் கவனமாக இரு. தண்ணீர் அமைதியாக இருக்கும் போது அழுக்குகள் தானாகவே அடியில் தங்கிவிடும். அதுபோல் நீ அமைதியாக இரு, உன் பிரச்சனைகளும் தானாகவே அடங்கிவிடும். இந்த முருகப்பெருமானை முழுமையாக நம்பினால் இது நடந்தே தீரும். மனிதத்தை உணர்ந்தவனால் தான் இறைத்தன்மையை உணர முடியும். இறைத்தன்மையை உணர்ந்தவனால் தான் இறைவனை உணர முடியும். இவை அனைத்தும் உணர்ந்த பிறகு உதவுபவன் மட்டுமே இறைவனை அடைய முடியும் என்று தெரிந்து கொள் என் செல்லமே. உன் வாழ்க்கையை நீ தீர்மானிப்பதில்லை, நீ செய்யும் பாவம்தான் தீர்மானிக்கின்றன. உன் பாவங்களுக்கு நீ மட்டும் பொறுப்பு என்பதை விட உன் வளர்ப்பும் ஒரு காரணம்தான். என் பிள்ளையே, நீ யோசித்துப் பார். நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை நான் கொடுத்த வரம் என புரியும். தேடலில் தொடங்கி எதையெதையோ தேடித் தேடியே என் வாழ்க்கையே முடிந்துவிடும் போல் இருக்கிறதே என என்னிடம் கலங்கி தவிக்கிறாய். இனி அப்படியில்லாமல் பக்தியில் உன் வாழ்வை வாழ்ந்து பார். நீ விரும்பிய வாழ்வு உனக்கு வாசப்படும் என் பிள்ளையே. மனிதன் ஆயுளோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் வாழ பக்தியில் ஒரு தீர்வு உள்ளது என்பதை மறவாதே. இங்கு உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்று யாரும் இல்லை. அனைவரும் சமமும் இல்லை. ஒவ்வொருவரும் தனித்தன்மை பெற்றவர்கள் என்பதை நீ முழுமையாக நம்பு என் பிள்ளையே. நீ பிறருக்கு எதை கொடுக்கிறாயோ அதை நீ உனக்கே கொடுத்து கொண்டிருக்கிறாய் என்பதை நினைவில் வைத்து கவனமாக செயல்படு என் பிள்ளையே. சோற்றின் சுவையை தட்டு அறியாது, குழம்பை சுவையை கரண்டி அறியாது. அதுபோலவே அவரவர் உள்ளத்தில் குடிக்கொண்டிருக்கும் இறைசக்தியை பலரால் அறிந்து கொள்ள முடிவதில்லை. ஏனென்றால் அவர்கள் முழுமையான பக்தியினை நம்புவதில்லை என்று தான் அர்த்தம். நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது இப்போதே நிறைவேறப் போகிறது. நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன். இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் பிள்ளையே. எதற்கும் கலங்காதே. ஓ முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி, ஆறுபடை கொண்ட வேல்முருகா போற்றி போற்றி.